அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சவர்மாக்குள்ளே வைக்கிற சாலட், அதாவது வெள்ளரிக்காய் வைப்பாங்க, குடமிளகாய், அப்புறம் கேரட்டு, முட்டைகோஸ் இது மாதிரி வைப்பாங்க, அப்புறம் சாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது குடைமிளகாவை வச்சு அதை எப்படி அந்த சவர்மாக்குள்ளே உள்ள மாதிரியே டேஸ்ட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரியான சாஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே. பாருங்கள், நான் குடமிளகாய், கேரட், இன்றைக்கி முட்டைகோஸ் இது மட்டும்தான் போடுறேன். இதை நல்லா நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஷவர்மா சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே தெரியும், அது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்துருக்க அளவுக்கு கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், சால்ட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க. புளிப்பு சால்ட்டும் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஷவர்மா நமக்கு கடித்து சாப்பிடும்போது. இது மூணையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரம் வைக்கிறத விட ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஷவர்மா சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த காய் எவ்வளோ நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு. பர்ஃபெக்டாக சொல்கிறேங்க, அதே மாதிரியான டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். இதை ஒரு 1 ஹவருக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது நம்ம ஷவர்மாக்கு வைக்கிற சாஸ் செய்ய போகிறோம். மயோனஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக சால்ட்டு, 2 பிஞ்ச் அளவு போடுங்க. 2 பல்லு பூண்டு, 1 முட்டைக்கு 1 பூண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். வினிகர் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் சாஸ் வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ரீஃபண்ட் ஆயில் நான் ஒரு 50 ml எடுத்திருக்கேன் 1 முட்டைக்கு. இது எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி நல்லா நம்ம மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, ஹையில் வச்சா சூடு வந்துடும். மிக்ஸி சூடு வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி விட்டு போயிடும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வெட்டி இன்னொரு தடவை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்படி ஒரு 4-5 தடவை நம்ம செஞ்சு எடுக்கிற நேரத்துக்கு நல்ல திக்னஸ் வந்துடும். ஆயிலை ஒரேடியாக விட்டு எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஆயிலையும் நம்ம விட்டுறலாம். மிச்சம் இருக்கிற ஆயிலையும் நம்ம விற்று இப்படி அடிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தோம்னா தான் நமக்கு அந்த திக்னஸ் வரும். இல்லைன்னு சொன்னால் எல்லாமே தண்ணியாக சலசலன்னு ஆகி போயிடும், திக்னஸ் நமக்கு கிடைக்காது. மிச்சம் இருக்க ஆயிலெல்லாம் விட்டு அடித்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கெட்டியாக வந்துருச்சு நமக்கு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நல்லா கெட்டியாகிரும். பர்ஃபெக்டான ஒரு சாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. இது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். முட்டை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்குமே அந்த மாதிரின்னு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. இந்த சாஸ் இல்லைன்னு சொன்னால் ஷவர்மாவுக்கு நமக்கு டேஸ்ட்டே இருக்காது. காரம் விரும்புகிறவங்களாக இருந்தால் இதில் மிளகு ஒரு 10லேருந்து 15 மிளகு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஷவர்மா சாலட்டும் ஷவர்மா சாஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. யார் எப்போ ஷவர்மா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உடனே இந்த மாதிரி ஸ்டெப்பு முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு பர்ஃபெக்டான ஷவர்மா நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு 10லேருந்து 15 மிளகு போட்டுக்கோங்க. நான் இதில் மிளகு போட்டேன், நான் காட்டலை, எனக்கு காரம் வேணுங்கிறதுனால நான் மிளகு போட்டிருக்கேன். இந்த சாஸ் இல்லாமல் ஷவர்மா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கேரட் எல்லாமே நல்ல வினிகரில் நல்லா ஊறி சால்ட்டு வினிகர் போட்டதுனால அப்படியே சூப்பராக இருக்குங்க. இது சும்மாவே எடுத்து சாப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.